தக் லைஃப். இந்த படத்தை பத்தி 3 வார்த்தையில சொல்லணும்னா திரிஷாவை யார் வச்சிருக்கா அப்படித்தான். படத்துடைய பேரை தக் லைஃப் அப்படின்னு வச்சிருக்கிறதுக்கு பதிலா திரிஷாவோட லைஃப்ல யாரு அப்படின்னு படத்தோட டைட்டில் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் படம் ஒரு 100 நாள் ஓடி இருக்கும். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இது மட்டும் இல்ல, இது மாதிரி பல டைட்டில் நீங்க வைக்கலாம். திரிஷா மனசுக்குள்ள யாரு, ஒரு பொண்ணும் 2 பலியாடும், இது மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் ஒரு யூனிக்கான ஒரு டைட்டில் ஒன்று தோணுச்சு அப்படின்னா அந்த தக் லைஃப் படத்துக்கு மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மேட்ருக்கு வந்தோம்னா கமலஹாசனோட மேட்டரான திரிஷாவை சிம்பு எப்படி மேட்டர் ஆக்கிக்கிறாருங்கிறதா கதை. இந்த காலங்காலமா அந்த தமிழ் சினிமால இந்த கேங்ஸ்டர் ஸ்டோரிஸை பாத்தீங்க அப்படின்னா கேங்ஸ்டரு ஒருத்திய வச்சுப்பாப்ல. கேங்ஸ்டருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கும். ஆனா அவங்க மட்டும் குடும்ப பத்தினி மாதிரி இருப்பாங்க. ஆனா ஆண்டவராகிய நீங்க பாக்குற ஆளெல்லாம் உங்களோட ஆளாக்கிப்பீங்க. சோ வித்தவுட் எனி டிலே இந்த படத்தை இமிடியேட்டா போட்டு பொளந்துருவோம். படத்தை ஓபன்